அதாவது நேத்து எபிசோட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா அந்த தேக்கன் வரும்போது, தேக்கனோட பேச்ச மாத்துறதுக்காக, இந்த "முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி" அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படின்னு கேட்பாரு. அது சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இப்ப பாரிட்ட கேட்டுறலாம்ன்னு சொல்லி பாரிட்ட போவாங்க. பாரிக்கு ஆச்சரியமா இருக்கும். "ஏன் இதெல்லாமா ஒரு விஷயம்னு பேசுறீங்க? சரி ரைட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கதைய சொல்றதுக்கு முன்னாடி எப்பவும் போல, எப்பவுமே ஒரு கதைய சொல்றோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு கதைய நம்ம எப்பவுமே ஆரம்பிப்போம்ல, அந்த மாரி தான் இந்த கதையும் ஆரம்பிச்சாகணும். வேள்பாரி பாகம் 27 அதுக்குள்ள போயிருவோம். அதாவது செம்மாஞ்சேரல் அந்த சேரனோட பேரரசன் இருக்க கூட பேரரசன் கூட பாரி முதல் போர் தொடுத்தார்ல, அப்ப போர் தொடுத்து குதிரைகளை பிடுங்கி வச்சது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செஞ்சிருப்பாரு. அங்க சண்டை போட வந்த வீரன் வந்து ஒரு ஆயுதத்தை வீசியிருப்பான். அந்த ஆயுதத்தை எடுத்து வச்சுக்குவாரு பாரி. சரி, போர் ஞாபகமா அதை எடுத்து வச்சுக்கிறான் போல இருக்கு. ஏன்னா இதான முதல் போர், பாரிக்கோட முதல் போர் அப்படிங்கிறது இதானே. ஒருவேளை அதனால எடுத்து வச்சுக்கிட்டான் போல இருக்கு. இன்னும் வாரிக்கையை நினைப்பாரு. ஆனா பாரி எடுத்து வச்சுக்க காரணம் வந்து அது இல்ல. அந்த ஆயுதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்பவே பார்க்கறதுக்கே வித்தியாசமான ஆயுதமா இருக்கே. இது மாதிரி ஆயுதங்களை ஏன் நம்ம தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்களை எப்படி உருவாக்குறது முயற்சி இறங்கியிருப்பாரு. ஏன்னா அந்த இரும்பு வளைஞ்சி ஒரு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது மாதிரி எப்படி இரும்ப வளைக்கிறாங்க அப்படின்னு பொற்கொள்ளர்கிட்ட கேட்பாங்க. அவர் பொற்கொள்ளர் வந்து அதை விளக்கம் சொல்லி இப்படி பயங்கரமா அப்படி பண்ணணும், இப்படி உருக்கணும், அப்படி உருக்கணும் அப்படின்னு எல்லா விளக்கமும் சொல்லுவாரு. அப்ப சொல்லும்போது மத்தவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது முக்கியமா வாரிக்கையனுக்கு முதல் போர்லயே இவ்வளவு விஷயம் செய்யறான். அதாவது எதிரிகளை ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம எதிரிகள்ட்ட இருக்க பொருட்களை பிடுங்கணும், குதிரைகளை பிடுங்கணும், நம்மள்ட்ட இல்லாத பிடுங்கணும். அப்படின்னு அதை எடுத்து நமக்கு செல்வங்களை சேர்க்கிறதும், அது போக அவங்கள்ட்ட இருக்க ஆயுதம் மாதிரி நம்மளும் ஆயுதங்களை உருவாக்கணும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் வில் அம்ப வச்சு சண்டை போடுறோம், வெறும் வாழை சண்டை போடுறோம். அவங்க வச்சுக்க ஆயுதம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு. அதாவது ரொம்ப கூர்மையா இருக்கு. இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் பாக்குறாங்களே, இதெல்லாம் பாரி பாக்குறானேன்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். பாரி பயங்கரமா அதோட வேலையை ஆரம்பிச்சிருவான். பொற்கொள்ளர்கள் அதை ஆய்வு செஞ்சுவாங்க. ஆய்வு செஞ்சு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு தட்டுவாங்க. அப்புறம் உலோகங்களை வந்து பதப்படுத்துறதுன்னு சொல்ல தெரியுங்களா, அதாவது சாணம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த சாணம் பிடிக்கிறத பயங்கரமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி செய்யும்போது சத்தம் அந்த ஊர் ஃபுல்லா கேட்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா அந்த சாணம் அடிக்கிறது வேலை நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த ஊருக்கு பாட்டு பாட வராங்கல்ல பாணர்கள், அவங்க என்ன இவ்வளவு சத்தம் கேட்குது அப்படி என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, நாங்க ஆயுதங்களை பட்ட தீட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதங்களை பட்ட தீட்டுறதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளவு சுத்தியல் அடிக்கிறீங்க, இவ்வளவு அடிச்சு இவ்வளவு சத்தம் கேட்குது, அதுக்கு பேசாம ஒரு கல் இருக்கு, பட்ட தீட்டுறதுக்குனே ஒரு கல் இருக்கு. அதுவும் உங்க வேளிர் கூட்டம் இருக்குல்ல, உங்க வேளிர் கூட்டத்திலேயே இன்னொரு கூட்டமான பொதினி மலையில வாழ்ற வேளிர் கூட்டத்தோட இருக்கு. அந்த கூட்டத்துல போங்க உங்களுக்கு கல்லு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அந்த கல்லுக்கு பேரே வச்சிருக்காங்க, சாணக்கல்லுன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாணர் கூட்டம். சாணக்கல்னு ஒரு கல் இருக்கிறது தெரியும். அது பொதினி மலையில இருக்குங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி ரைட்டு, நம்ம அந்த பொதினி மலைக்கே போவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த பொதினி மலை கூட்டத்தோட தலைவரோட பொண்ணு தான் நம்ம ஆதினி. ஆதினி யாருன்னு உங்களுக்கு எங்கே தெரியும், வேள்பாரியோட மனைவி. இப்ப மனைவி இப்ப நம்ம பிளாஷ்பேக் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அப்ப அவங்க வந்து அந்த கூட்டத்தோட தலைவரோட பொண்ணு அதோட வச்சுக்கிங்க. அந்த ஆதினியும் இந்த வேள்பாரி கூட்டத்தோட தலைவன் இவங்களும் எப்படி சந்திச்சாங்க, எப்படி காதல் பண்ணாங்கலாம் கதை வரும் இதுல. அவங்க வேளிர் கூட்டம், அந்த வேளிர் கூட்டத்துல ஆதினி வந்து மருத்துவத்திலே சிறந்தவங்க. இது மாதிரி சாணம் பிடிக்கிற வித்தியாசங்களையும் ரொம்ப ரொம்ப சிறந்தவங்க. அங்க போகும்போது போன உடனே வேள்பாரி உள்ள போன உடனே அந்த கூட்டத்தோட தலைவர் வாங்க என்ன வேணும்னு கேட்பாரு. இது மாதிரி உங்கள்கிட்ட சாணம் பிடிக்கிற கல்லுன்னு ஒன்று இருக்குமாம்ல, அந்த கல் வேணும் எங்களுக்கும், அதை காட்ட முடியுமா, ஏன்னா நாங்க வந்து பட்டத்திட்டுறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாரு பாரி. எப்பவுமே வந்து வேற குலத்துக்கு நாங்க வந்து எதுவுமே பொருள் தரக்கூடாது, பட் ஒரே ஒரு குலத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து வாங்கிக்கலாம், ஆனா ஒரு பொருள் தான் கொடுத்து வாங்க முடியும், அதனால நீங்க என்ன வேணுங்கிறது நல்லா முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாரு கூட்டத்தோட தலைவன். பரவாயில்ல எங்களுக்கு சாணைக்கல் போதும் அப்படின்னு சொல்லுவாரு பாரி. அப்ப பின்னாடி இருந்து அதை கேட்ட ஆதினிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னடா அது பொண்ணு கேட்டு வருவாருன்னு பார்த்தா பொருள் கேட்டு வர்றாரு. சரி பொருள் கேட்டாலும் இந்த பொருள்ல வந்து முக்கியமான பொருளை கேட்காம சாணை பொருளை பத்தி கேட்கறாருன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதினியை வந்து தேடி வேள்பாரி போவாரு. வேள்பாரி போறப்ப வந்து ஒரு முறப்பொண்ணா இருக்கு. முறப்பொண்ணுங்கிறப்ப அதை வந்து தேடி வந்திருக்கீங்க, எங்க கூட்டத்துல வந்து ஒரு ஒரு பொருள் கேட்குறீங்க அப்படின்னா போருக்கான பொருளை கேட்குறீங்களே, அது உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆதினி. அதனால என்ன பொருள் பொருட்கான கேட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல உங்க ஊர்ல ஆட்கொல்லி மரம்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு மாட்டு மருந்தே இல்ல, அப்படிங்கிறனால உங்க காட்டோட ஆசான் தேக்கரோட 3 பசங்க இறந்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப உங்க நாட்டுல பாதுகாப்பே இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் ஆகுது. அப்ப பாதுகாப்பே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், மருந்து கேட்கணும், அதுக்கு மாற்று மருந்து இருக்கான்னு கேட்கணும். அது மாற்று மருந்து இங்க மருத்துவத்துறையில நம்ம நம்ம இங்க பொதினி மலைங்கிறது மிக சிறந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மருத்துவம் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கணும், இல்ல மருத்துவத்தை கேட்கணும், மருந்து கேட்கணும். அதை விட்டு இப்படி ஆயுதத்தை கேட்கறீங்களே
அப்படின்னு கேட்கும்போது பாரிக்கு அப்பதான் புரிஞ்சுக்கும் அந்த ஆதினிங்கிறவங்க சாதாரணமா வரும் காதலை மட்டும் பண்ண விருப்பம் இல்லாம நம்ம வரப்போற நாட்டுக்கு என்ன பரிசு வேணும் என்ன சீர் வேணும் அப்படிங்கறது நல்லா முடிவு பண்ணிருக்காங்க. நாட்டோட பாதுகாப்பு இவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்குவாரு. இதுக்கு நடுவுல அவங்களோட மிகப்பெரிய காதல் காட்சிகள்லாம் வரும். அதாவது நாவல் மரங்களை வச்சும் நாவல் மரங்கள் எப்படிலாம் வந்து காதலுக்கு உதவும் அப்படிங்கிறத வச்சுலாம் ஒரு காதல் கதை வரும். பட் அந்த காதல் கதை இன்னும் கொஞ்சம் கூடுதலான காதல் கதைங்கிறனால பெரிய காதல் கதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்குவோம். நம்ம இன்னொரு காலம் நீங்க கேட்கும்போது சொல்லுங்க, நான் அப்படி சொல்றேன். ஆனா அந்த சாணக்கல்லுக்கு பதிலா இப்போ வந்து திரும்ப வந்து அந்த கூட்டத்தோட தலைவர்கிட்ட இப்ப கேட்பாரு, நான் சாணக்கல் வேணாம் எனக்கு இன்னொரு வேணும் அப்படிம்பாரு. என்ன வேணும், மருந்து வேணும்னு கேட்பாரு. இல்ல இல்ல அதுவுமே இல்ல, சாணக்கல்லும் வேணாம் மருந்து வேணாம், நான் ஆதினை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணா எல்லாமே கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க கல்யாணம் பண்றதுக்கான காட்சிகள் வரும். அது நட விளக்கமா நிறைய கதைகள் வரும், எப்படி கல்யாணம் பண்ணாங்க ஏது என்னங்கிறதெல்லாம் அது தனியா சொல்லுவோம். இப்போ என்னன்னா கல்யாணம் பண்ணி ஊருக்கு வராங்க, அதை மட்டும் வச்சுக்குவோம் கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு. இப்போ முக்கியமான கதைக்கு வரும். அதாவது இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த எவ்வியூருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரிக்கும் ஆதனிக்கும் இன்று தலைநாள் இரவு, அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா முதல் இரவு. அன்னைக்கு அந்த நாள்ல பாரிக்கு வந்து உள்ள மிகச்சிறந்த முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த எவ்வியூர் மக்கள். பாரி சார்பா, பாரி நாட்டு சார்பா, அதாவது பரம்பு நாட்டு சார்பா எப்பவுமே ரொம்ப அதிசயமா கிடைக்கக்கூடிய குறிஞ்சி பூக்களை வச்சு கட்டில் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த சைடு பொண்ணு வீட்டு சார்பில் பல்வகையான பூக்களை வச்சு பஞ்சு மெத்தையே ரெடி பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்க கட்டில் தானே ரெடி பண்ணுவீங்க, கட்டிலுக்கு மேல மெத்தையே ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பூ மெத்தையே ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா பாரி ஆதினியை கூட்டிட்டு வெளியே போயிருவாரு. ஏன்னா தேர் எடுத்துட்டு போறாரு மாப்பிள்ள, ஒருவேளை ஊர் சுத்தி காமிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு எல்லா மக்களும் சுத்தி வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. மக்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இவன் தேர்ல போயிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல இருட்டுல தொடங்கிரும். இருட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை வீட்டுக்கு கூட்டு போயிடுவான் போல இருக்குன்னு சொல்லி ஆதினி நினைச்சிட்டு வருவாங்க. ஆனா ரொம்ப இருட்டு வந்துடும். ரொம்ப தூரம் போயிட்டே இருப்பாங்க. வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு குதிரையை வேகமா ஓரமா நிப்பாட்டிட்டு பாரி என்ன பண்ணுவாரு, ஆதினி கையை பிடிச்சி கீழே இறங்குவாரு. இருட்டுல குதிரையை விட்டுட்டு போறீங்களே, குதிரை ஓடிடாதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல, அதுக்கு பிடிச்ச உணவு புல்லுலாம் இங்கதான் நிறைய இருக்கு, அதனால மேய்ஞ்சிக்கிட்டு இங்கதான் சுத்தம், நீ தைரியமா வான்னு சொல்லி தேரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. எங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆதினி கேட்பாங்க. நான் ஊருக்கு வரும்போது, உன் ஊருக்கு நான் வரும்போது நீ என்ன பண்ண, நாவல் பழங்களை வச்சு ஒரு ஐசியத்தை காட்டினேன். அதாவது கிட்டத்தட்ட நாவல் பழம் பறக்குங்கிறத நீ காமிச்ச, அது எனக்கு அதிசயமா இருந்துச்சு. இப்ப நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. பள்ளத்தாக்கு பயங்கரமா இருக்கும், ரொம்ப இறக்கமா இருக்கும். இருட்டு நேரம் வேறையா, அன்னைக்கு ஒரு முழு நிலவு வேற இல்ல, ரொம்ப இருட்டு அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட அமாவாசை இரவு மாதிரி வச்சுங்களேன். ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு வேற, அதனால ரொம்ப பயந்து பயந்து தான் ரெண்டு பேரும் போற மாதிரி இருக்கும். ஆனாலும் இவங்க பயப்படாம கூட வருவாங்க. என்னன்னா நம்ம பாரி இருக்கான் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை. அவர் போயிட்டு பரவாயில்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கோமே, நீங்க எங்க தான் போறோம் சொல்லுங்க அப்படின்னு ஆதினி கேட்கும்போது இல்ல இல்ல, ராவெரி மரம்னு ஒரு மரம் இருக்கு, ராவெரி மரம். அந்த மரம் எப்படின்னா பகல் முழுக்க வெளிச்சத்தை வாங்கிக்கும் சூரியன்ட்ட வாங்கிட்டு இரவு ஆச்சுன்னா அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட வெளியே அந்த வெளிச்சத்தை வெளியே கொட்டக்கூடியது. பகல் முழுக்க எப்படி வந்து உதாரணம் எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு மரம் கொடுக்குதோ அந்த மாதிரி உதாரணமா பாரி சொல்லுவார். நான் உங்களுக்கு இதுக்கு மாதிரி விளக்கமா சொல்றேன் இதை. அங்க வந்து அப்படி சொல்லுவார் எப்படின்னா வெளிச்சத்தை பகல் ஃபுல்லா வாங்கிட்டு இரவு முழுக்க வெளிச்சத்தை வெளியே கொட்டக்கூடியது. கிட்டத்தட்ட மின்முனி பூச்சி மாதிரி பாத்தீங்களா, மின்முனி பூச்சி எப்படி வந்து எரியும் நைட்ல ஜக ஜகன்னு இருக்கும்ல, அது மாதிரி வந்து இந்த மரமே நெருப்பு எரியிற மாதிரி எரியும், அதாவது பத்த வைக்காமே. அது மாதிரி ஒரு வித்தியாசமான மரம், அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிம்பாரு பாரி. இப்படி எல்லாம் மரங்கள் இருக்கா, நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கேன்னு ஆதினி ஆச்சரியப்படுவாங்க. இருக்கு, அந்த மரங்கள் நிறைய இருக்கு. ஆனா அதை பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில குறைவு. அந்த மாதிரி அது அதிசயங்களை பாக்குறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் இல்லையா, அதனாலதான் உன்னை பார்க்க கூட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாரு. நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமா, நான் முதல்ல காடேரிய நிகழ்ச்சிக்கு வந்தேன்ல, அந்த காடேரிதல் நிகழ்ச்சிக்கு வரும்போது தேக்கன் தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல எனக்கு மரத்தை காமிச்சாரு. அந்த மரம் பேர் தான் ராபெரி மரம்னு சொன்னாரு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஐசியத்தை காட்டணும்னு தோணுச்சு, அதனாலதான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன். இதை நிறைய பேர் பார்த்திருந்தாலும் நம்ம பரம்பு நாட்டுல ரொம்ப ஒரு சிலர் தான் பார்த்திருக்கிறாங்க, நீ அதை பார்க்கணும் அப்படிம்பாரு. ரொம்ப இருட்ட தொடங்கிடும் அந்த நேரம். பக்கத்துல தேடி தேடி வருவாரு. ஒருவேளை நம்ம பாதம் மாதிரி வளர்ந்துட்டோமோ, மரத்தையே காணாமே தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப மின்னல் மின்ன ஆரம்பிச்சிடும், இடி சத்தம் அப்படியே பயங்கரமா இடிக்கும். மின்னல் இடியெல்லாம் பயங்கரமா இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். பாரிக்கு கொஞ்சம் ஏன்னா இது வரைக்கும் பாரி பயம் இல்லாமல் இருந்தாலும் அந்த நேரம் பயமாயிடும். ஏன்னா முதல்ல கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு இங்க வந்திருக்கோம், இந்த நேரத்துல மழை பெஞ்சா என்ன ஆகுறது, ஏன்னா மழை பெஞ்சா இது பள்ளத்தாக்கு, எல்லா ஒட்டுமொத்த மழையும் இங்க இறங்கிரும். மழை வந்து இங்க வெள்ளம் மாதிரி ஆயிரும், வெள்ளம் மாதிரி அடிச்சிட்டு போச்சுன்னா கீழே பயங்கரமான பள்ளத்தாக்கு வேற.
உயிருக்கே ஆபத்தா போயிருமே, நம்ம தெரியாத்தனமா இந்த இருட்டுல கூட்டு வந்துட்டோமே, கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறுல, சரி பக்கத்துல ஏதாவது குகைகள் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்போம். சின்ன குகை ஒண்ணு இருக்கும். சரி நைட் வேற வழி இல்ல, இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு நிப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஒரு வித்தியாசமான சத்தமா கேட்கும். வெளிச்சமும் மின்னி மின்னி வரும். மஞ்சள் வெளிச்சமா மின்ன ஆரம்பிச்சிடும். வெள்ளையும் மஞ்சளும் இருட்டுல அடிச்சு மிதக்க, பாரிக்கு அந்த அப்படியே உள்ளே உட்காந்து நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன்னு கையில வாழை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தல அதுக்கு வாழை சுத்துறான்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பான். பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது பாரிக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா இது வரைக்கும் அவன் பார்த்திராத ஒரு அதிசயம் அவன் கண்ணு முன்னாடி இருக்கும். மஞ்சளும் வெளிச்சமும் மின்னி ஒரு விதமான ஒரு பயங்கர பேரதிசயம் அவன் கண்ணு முன்னாடி தெரியும். அப்படியே அதிசயத்தை பார்த்த உடனே கத்தணும்னு தோணும். ஆனா இப்ப கத்தனை ஆதினி பயந்துருவாங்க. அதனால கத்தாம உள்ள போவோம். நேரா போய் ஆதினியை கூட்டிட்டு வருவான் வெளியே. கூட்டிட்டு வந்து வாழ்நாள் முழுக்க பார்க்காத அதிசயத்தை பார்த்ததா சந்தோஷப்பட்டு சொல்லுவான். ஏன்னா இது வரைக்கும் ராவரி மரங்களை யாராவது ஒருத்தர் 2 பேராச்சும் பார்த்துருப்பாங்க பரம் நாட்டுல. உலகத்திலேயே கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஒரு 5 பேர் 10 பேர் பார்த்தாலே அதிசயம் தான். ஆனா இப்ப நான் சொல்ற விஷயத்த யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது யாரும் பார்த்திராத ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல கொண்டு போய் காமிப்பான். அது என்னன்னா அங்க ஒரு வெண்சாரை பாம்பு இருக்கும். வெண்சாரை பாம்புனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம நாகர்கோட்டங்களோட கதை சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்ப அவங்க நாகர்கோட்டங்கள் குலதெய்வம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வெண்சாரை பாம்புன்னு. அந்த குலதெய்வத்துக்குலாம் போவாங்க. அந்த குலதெய்வத்துக்கு போறப்ப அங்க கூட வெண்சாரை பாம்பு சட்டை கழட்டி போட்டிருக்கதா சொல்லியிருப்போம். அது ஒருத்தர் கேட்டிருப்பான்ல அத. பழைய அந்த மகுடி ஊதுறவன். அந்த பாம்புக்கு எதிரி கருடர் கூட்டத்தோட அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். அவன் கேட்பான்ல பறந்து தலைவன். அந்த கதையில சொன்ன அந்த வெண்சாரை பாம்பை இப்ப நேரடியா பார்ப்பாங்க. ஏன்னா அப்ப அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அதிசயம். எங்க முன்னோர்களே பல தலைமுறைகளுக்கு முன்னதான் பார்த்தா சொல்றாங்க. அது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பாம்பை தான் இப்ப இங்க பார்ப்பாங்க. அது வெளிச்சத்துல பயங்கரமா மின்னிக்கிட்டு இருக்கும். படு பயங்கரமா மினுக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இன்னொரு வெண்சாரை பாம்பு வரும். அப்படியே இது மின்னி அது மின்னி ரெண்டும் ஜொலிச்சு அப்படியே ரெண்டோட ஒண்ணு ஒன்னோட ஒன்னா பின்ன ஆரம்பிச்சிடும். ரெண்டும் ஒண்ணு கூடும்போது வெளிச்சம் 2 வெண்சாரை பாம்போட வெளிச்சம் அப்படியே மின்னுக்கிட்டு இருக்கும். அந்த வெண்சார பாம்பை பார்த்த உடனே குகைக்குள்ள 2 பேரும் அந்த வெண்சாரை பாம்பு மாதிரி பின்ன ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பூ கட்டிலு, பூ மேடையில பூ மெத்தை ரெடி பண்ணி அங்க அவங்களுக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அரண்மனையில. ஆனா இவங்க 2 பேரும் இந்த குகையில அந்த முதலிரவை கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த வெண்சாரை பாம்பு ஒரு பக்கம் பின்ன, இவங்க ஒரு சைடு பின்ன, இப்படி அவங்களுக்கான அந்த முதலிரவு அங்க நடந்துட்டு இருக்கும். 2 பேரும் ஒண்ணு கூடி முடிக்கும் போது காலையில ஆயிரும். ஆனா காலையில பாத்தீங்கன்னா அந்த வெண்சாரை பாம்பு இன்னும் பிரியாம இருக்கும். அவங்க இன்னும் அங்க காமத்துல ஈடுபட்டிருக்கும். வெண்சாரை பாம்புகள் ஒன்னோட ஒண்ணு பின்னிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்க இதோட நம்ம மேல போயிருவோம். ஏன்னா அது இன்ன வரைக்கும் அதோட தனிப்பட்ட உணர்ச்சியில இருக்கனால நம்மளை பார்க்கல. ஒருவேளை நம்மளை பார்த்துட்டா ஆபத்தா போயிடும். வா மேல போயிடலாம்னு சொல்லிட்டு காலையில மேல ஏறுவாங்க. மேல ஏறும்போது தான் தெரியும். அது இன்னைக்கு இறங்கும்போது ஈஸியா இறங்கிட்டோமே, மேல ஏறும்போது இவ்வளவு கஷ்டமா இருக்கே. ஏன்னா அது வேற விடிய காத்தால நடுப்பகல் ஆயிரும் இவங்க மேல ஏறும்போது. அதாவது விடிய காத்தால ஏற ஆரம்பிப்பாங்க, நடுப்பகல் ஆயிரும் அவங்க ஏறுறதுக்கு. அவ்வளவு கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு மலையா இருக்கும். இவ்வளவு கஷ்டமான பள்ளத்தாக்கிலே நம்ம இரவு நேரத்துல வந்தோம் இங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பயம். ஏறும்போது அலுப்பு. அப்படி ஏறிட்டு இருக்கும்போது அவங்க இந்த சமதளத்துக்கு அந்த மேல ஏறும்போது கிட்டத்தட்ட மதியானம் ஆயிரும். மதியான நேரத்துல சமதளத்துக்கு வருவாங்க. வந்து பார்த்தா குதிரை அங்க இருக்காது. நான் குதிரையை கண்டுபிடிச்சிட்டு வரேன், நீ போய் தேரிட்ட நில்லுன்னு சொல்லிட்டு போவான் பாரி. குதிரையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவான். வந்துட்டு போனா அங்க ஆதினி தேருக்கு பக்கத்துல உட்காந்துருப்பான். ஆனா கீழே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அங்க தேருக்கு அடியில வித்தியாசமா ஒண்ணு தெரியும். என்னன்னு பார்ப்பாங்க. அங்க தேரோட ஒரு பக்கம் முல்லை கொடி படர்ந்திருக்கும். சக்கரத்துக்கு மேல ஒரு கொடி படர்ந்திருக்கும். மறுபக்கம் இன்னொரு வலது பக்க தேர் சக்கரத்துல இன்னொரு கொடி படர்ந்திருக்கும். 2 கொடியும் ஒன்னோட ஒண்ணு பின்னிக்கிட்டு இருக்கும். தலையை நீட்டி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த 2 முல்லை கொடிகளும் தலையை நீட்டி எட்டி பார்க்கும்போது உனக்கு இதை பார்க்கறப்ப என்ன தோணுது அப்படின்னு கேட்பான் பாரி. அந்த வெண்சாரை பாம்புகள் ரெண்டும் இணைஞ்சி பின்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஆதினி. ஆமா, ஆனா அந்த வெண்சாரை பாம்புகள் ரெண்டும் பின்ற மாதிரி நம்ம தான் அந்த கீழே படுத்திருக்க கொடி ஆதினி, மேல படுத்திருக்க கொடி நான் தான் அப்படின்னு சொல்லுவான் பாரி. உடனே நம்மளதான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்பா ஆதினி. ஆமா, கொடி பார்த்தீங்கன்னா நம்மள ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு, அந்த பாம்புகளை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. கீழே படுத்திருக்க கொடி முல்லை கொடி இருக்குல்ல, அது ஒன்ன பாக்குற மாதிரி அதோட வெக்கமோட இருக்கு, தலையை எட்டிட்டு பாக்குற மாதிரி இருக்கு.
இப்ப நம்ம அந்த தேரை எடுத்தோம் அப்படின்னா அந்த முல்லை கொடிகள் கரெக்டா அறுபட்டுரும். அதனால தேரை விட்டுட்டு நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தேரை அங்கேயே விட்டுட்டு கொடிக்கு விட்டுட்டு 2 பேரும் கையில ஆளுக்கு ஒரு குதிரையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க நடந்து போகும்போது மதியானம் நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிரும். சாயங்காலம் ஊருக்கு போன பாணர்கள் கூட்டம் திரும்ப வந்துகிட்டு இருக்கும். திரும்ப வந்துட்டு இருக்கும்போது என்னடா நேத்து இவங்க குதிரையில போனதா நம்ம பார்த்தோம், தேர்ல போனதா பார்த்தோம், இப்ப வெறுங்குதிரையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு பார்க்க போவாங்க தேர் பக்கத்துல. அங்க போனா தேர் சும்மா நிற்கும். இங்கே பக்கம் பாரியும் ஆதினியும் வெண்சாரை பாம்பும் வெண்முல்லை கொடியுமா ஒண்ணு சேர்றது மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு காதலோட நடந்து 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு குதிரையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க தேருக்கு கொடியை கொடுத்துட்டு போன பாரி அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அர்த்தம் புரியாம வெறும் இந்த என்ன காரணம் தெரியாம தேருக்கு, அதாவது தேரையே முல்லை கொடிக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுப்பாங்க பாணர்கள். அதனாலதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு அவங்க பாட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி முடிப்பான் பாரி. இதனாலதான் பாட்டா பாடுறாங்களா இதெல்லாம் அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்பான். ஆனா அப்பதான் சொல்லுவார் கபிலர், உலகம் முழுக்க உன் புகழ் பரவி கிடக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆனா நீ உன்னுடைய காதல் கதைக்காக விட்டுருக்கேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும்போது தேக்கனுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஏப்பா சாதாரண தேருக்கு ஒரு கொடியை கொடுக்கறது தப்பா? இயற்கை கொடுத்த கொடி தானே, அந்த கொடிக்கு இயற்கைக்கு நம்ம கொடுக்கறது என்ன தப்பு அப்படின்னு கேட்பாரு. இல்லைங்க நீங்க காட்டுல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியல. தமிழகத்துல வாழ்றவங்க மக்களுக்கு எல்லாமே தனிப்பட்ட விஷயம் பெருசா தெரியும், இதெல்லாம் ஆச்சரியமா தெரியும் அப்படின்னு சொல்லி கதையை முடிப்பாரு கபிலர். இப்படித்தான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியோட கதை வந்துச்சு. இந்த கதையில கபிலர் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குவாரு. என்னன்னா, வடநாட்டுல ஜோதி விருட்சம்னு ஒரு சொல்லுவாங்க, அதை நம்ம ஊர்ல ராவரி மரம்னு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாரு. அதே மாதிரி 18 குடிகள் அந்த பொதினி மலையில இருந்து உதவிக்காக இங்க வந்திருக்கிறாங்க. அது இன்னமும் இந்த குடிகள் வளர்ந்து பல்வேறு தாதுக்களை மாற்றக்கூடிய சக்தி பெற்றவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத காலமன் தெரிஞ்சுக்குவான் இந்த கதையிலேயே. அதாவது ஒரே கதையில 3 விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. தேர் கொடுத்த பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, இன்னொன்னு என்னன்னா காலம்மன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 18 குடிகள் கல்யாண சீரா வந்திருக்குங்கிறது, இன்னொன்னு ராவிரி மரம்னு ஒண்ணு இருக்குங்கிறத 3 விஷயமும் ஒரே கதையை தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் சரக்கு போட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது சொன்னோம்ல இந்த பழச்சாறு, அதை குடிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. மறுபக்கம் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் யவனர்கள் உள்பட எல்லாரும் பரம்பு நாட்டுக்கு எதிராக பயங்கரமா ஒரு திட்டம் தீட்டிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, வைப்பூர் துறைமுகமே சாம்பலான அந்த நொடி இருக்கு பார்த்தீங்களா, அது இவ்வளவு மாசம் ஆயிடுச்சு அந்த நிமிஷம் கடந்து. ஆனா இவ்வளவு மாசம் ஆகியும் ஹிப்பாலசன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஹிப்பாலசன் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த யவனர் ஒருத்தன், அவனால அதை பொறுத்துக்கவே முடியாது. இவ்வளவு காலம் ஆகி பொறுத்துக்க முடியாது. ஏன்னா பரம்பு நாட்டுக்கும் குட்டநாடு குடநாடு இந்த 2 சேர நாடுகளுக்கும் சண்டை இருக்கிறதா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சண்டையே இல்லாத பாண்டியனோட துறைமுகத்தை பாரியே எரிக்கணும் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க அவன் ஆசைப்பட்டான். அதை தெரிஞ்சுக்கவும் செஞ்சான். எப்படின்னா பல ஆட்களை விசாரிச்சு கடைசியில அது தெய்வ வாக்கு விலங்குகள் மூலமா தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா தெய்வ வாக்கு விலங்குகள்ங்கிறது திசையறிகிற விலங்குங்கிறதையும், அதை பிடிக்க திரையர்களை பயன்படுத்தினதையும், அவங்களை காப்பாற்ற திரையர்களா உள்ள வந்த பரம்பு நாட்டு வீரர்கள் வைப்பூர் துறைமுகத்தையுமே எரிச்சதும், அதுல தன்னுடைய வேலையால் வெஸ்பானியன் நண்பனா இருந்தவன் அவன் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட ஹிப்பாலசுக்கு எதையுமே தாங்கிக்க முடியாது. ஆனா தெய்வ வாக்கு விலங்குகள் சொல்லப்படுற தேவாங்கு விலங்குகள் திசையை கண்டுபிடிக்கிறது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான். அப்படி தெரிஞ்சுக்கும் போது சூழ்கடல் முதுவன் அந்த 2 தெய்வ வாக்கு விலங்குகளை எடுத்துட்டு போனாரு, நம்ம அப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, எடுத்துட்டு போய் அவன் தம்பிட்ட கொடுத்து அனுப்பினாரு பரிசோதனை பண்றதுக்காக. ஆக மொத்தம் 2 விலங்குகள் இங்கே தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அப்ப அதை நம்ம கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அதை நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்குவான். அங்க போய் பார்ப்பான். அங்க போனா அங்க தெய்வ வாக்கு விலங்குகள் இருக்கும். அதை பல்வேறு விலை கொடுத்து வாங்கிக்குவான் தம்பிட்ட இருந்து. வாங்கிக்கிட்டு அது திசையை காட்டுற விலங்குன்னு தெரிஞ்ச உடனே, கண்டுபிடிச்சி அதை பார்த்த உடனே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்பான். அது காட்டும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாண்டியர்கள் அதை அடையறாங்கன்னு மற்ற யவனர்களுக்கு தெரிய வந்தா ஒட்டுமொத்த யவனர்களுமே பாண்டிய நாட்டு மேல போர் தொடுத்து வந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப அந்த விலங்குகளை இவன் வாங்கிக்கிட்டு சேர நாட்டுக்கு வந்திருப்பான் நேரா. ஏன்னா சேர நாட்டு உதயஞ்சேரல் இருக்கான்ல, அவன் கூட கூட்டணி வைக்க ஆசைப்படுவான். ஏற்கனவே மிளகு பரிமாற்றம் செஞ்சு கூட்டணியில இருந்தவங்க சேரன், அவங்கள முத்துக்களை காமிச்சு பாண்டியன் அவங்க பக்கம் இழுத்திருப்பான். இப்ப அந்த யவனர்கள் திரும்ப சேரனோட இணையற வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது யவனர்கள் இப்ப சேரர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு சேரர்களோட தலைநகரமான வஞ்சியில இருக்கதான் ஹிப்பாலஸ் இருப்பான். அவன் கூட தான் இப்படி கூட்டணி வைக்க போறான்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அதுதான் எல்லாரும் இவ்வளவு சேரன் முதல் கூட அதான் நினைச்சிருப்பான். ஆனா உண்மையில ஹிப்பாலஸ் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, அந்த தேவ வாக்கு விலங்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி விஷயம் கேள்விப்பட்டு நேரா பாண்டிய நாட்டு குலசேகரன்ட்ட போவான்.
அவன்கிட்ட போனப்ப இவ்வளவு பெரிய விழால ஒரு கப்பல்லாம் எரிஞ்சு போச்சு, இவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு அவரும் அரசரே பேரரசரே கொஞ்சம் தலை குனிஞ்சு இருக்கும் போது இவன் அவரை போய் கட்டி பிடிச்சி பாராட்ட பண்ணிடுவான். நீங்க வந்து திசையை கண்டுபிடிக்கிற விலங்கை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட அறிவு வந்து பாருங்க, ஒரு விலங்கை கண்டுபிடிக்கிறது வந்து சர்வசாதாரணமா இல்ல. ஆனா அதுல உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து நேர்ந்துச்சுங்கிறது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் நீங்க பரம்பு நாட்டை பழி வாங்கறதுக்கான நேரம் வந்து இதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆனா இதுல ஒரு கஷ்டம் இருக்கு. நீங்க பரம்பு நாட்டை பழி வாங்குவீங்க ஓகே, ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏன்னா நீங்க பக்கத்துல இல்ல. பரம்பு நாட்டு கூட இருக்கிற நாடு கூட தான் நீங்க பக்கத்துல இருக்கணும். அங்கிள் பாத்தீங்கன்னா குடநாடு தான் பரம்பு நாட்டு கூட பக்கத்திலேயே இருக்கு. நான் அவங்க கூட போய் நட்புறவு வச்சுக்கிறேன், அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்ப வந்து இங்க வந்து வந்திருப்பான். எதுக்காகனா தன்னுடைய அப்பா செம்மாஞ்சேரலை கொண்டதுக்காக பாரிய பழி வாங்கணும்னு நினைக்கிறவன் குட்டநாடு மன்னன் உதயஞ்சேரல். குடநாட்டு மன்னன் குடவர்க்கு இருக்கான்ல, அவன் தன்னுடைய அமைச்சர் கோலூர் சாத்தன் கையை வெட்டுனதுக்கு பழி வாங்கணும்னு ஆசைப்படுறான். தன்னுடைய கப்பல் பணியாளன் வெஸ்பானியன் மறைவும் அதுக்கு பழிவாங்க நினைக்கிற ஹிப்பாலசும், அவன் கூட எபிரஸ் திரேசியன் ஒரு பக்கமும், மறுபக்கம் இன்னொன்னு பாண்டிய நாடையே எரிச்ச காரணத்தினால, அதாவது வைப்பூர் துறைமுகத்தை எரிச்ச காரணத்தினால பாண்டியனும், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியா பரம நாட்டை எப்படி அழிக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணாங்க. அப்பதான் ஹிப்பாலசும் உதயஞ்சேரலும் பேச ஆரம்பிச்சாங்க அந்த வஞ்சி தலைநகரத்துல. அப்ப நடந்ததெல்லாம் சொல்லுவான் அந்த சேர பேரரசர்ட்ட ஹிப்பாலஸ். அப்பதான் அந்த உதயஞ்சேரல் திட்ட ஆரம்பிப்பான். என்னன்னா, குலசேகர பாண்டியனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா எடுத்த உடனே மொத வார்த்தையே அறிவு இல்லைன்னு சொல்றான் இவன் இன்னொரு பேரரச அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவனுக்கு அறிவு இல்லைங்கிறது உண்மைதான். என்னன்னா, தெய்வ வாக்கு விலங்குகள் எடுத்துட்டு வர இன்னொரு காடு தெரிஞ்ச மக்களை கூட்டிட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏற்கனவே காட்டுல உள்ளவங்களை அழிக்கிறதுக்கு இன்னொரு காட்டுல உள்ள மக்களை பயன்படுத்தியது முட்டாள்தனம் அப்படிமா. ஏடா அவன் அறிவு இல்லைங்கிறான் முட்டாள்தனங்கிறான் எடுத்த உடனே, என்னன்னு விளக்கமா சொல்லுங்கம்மா. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, எப்பவுமே ஒரு தண்ணிக்குள்ள மீன் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மீன் எடுக்க இன்னொரு தண்ணிக்குள்ள இருக்க விலங்குகளை பயன்படுத்த முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை விட வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு கொக்கு இருக்குல்ல, அந்த கொக்கு என்ன பண்ணும், வெளியே இருந்து அழகா யோசிச்சு நேரம் பார்த்து அது பெரிய அதோட அழகை கொண்டு போய் அழகா உள்ள விடும். அழகை மட்டும் கொத்தா கொத்தி மீனை வெளியே எடுத்துரும். அப்படி வெளியே இருந்து நம்ம அழிக்கிறத விட்டுவிட்டு உள்ள இருக்கு இன்னொரு காடை ஆளுங்களை உள்ள சேர்த்து விட்டான். ஏன்னா இப்ப என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, எனக்கு அவன் மேல பகை இருக்கு. ஆனா பகை காரணமா நான் 10 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 வருஷ காத்திருப்புல நான் 10 வருஷமா பல திட்டம் போட்டிருக்கேன். ஏன்னா பரம்பு நாட்டை அழிக்கணுங்கிறது என்னோட வெறி. பரம்பு நாட்டுல எங்க அப்பன் தலைய அந்த பாரி வெட்டினான். அதே அதே இடத்துல அவன் தலைய நான் வெட்டணுங்கிறது எனக்கு வந்து பயங்கரமான பகை. ஆனா அதுக்குமே நான் நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கேன் அந்த கொக்கு மாதிரி. இவன் அவசரப்பட்டுட்டான். அப்படிங்கும் போது இவன் சொல்லுவான் ஹிப்பாலஸ், சரி குடநாடும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. ஒண்ணு சேர்ந்து இப்ப பரம்பு நாட்டுக்கு எதிராக திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க. இதே நேரத்துல பாண்டியனையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவான் ஹிப்பாலஸ். அவனுக்கு முயற்சி பண்ணி பார்ப்பான் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு. இல்ல இல்ல அது எங்களுக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா பாண்டியனோட படை ரொம்ப பெருசா இருந்தாலும் அவன் ரொம்ப தூரத்துல இருக்கான். அவன் ரொம்ப தூரத்துல வந்து கீழ் திசையில போனான்னு வச்சுக்கலேன், அந்த கீழ் திசையில போக கொஞ்ச நேரத்திலேயே பரம்பு நாடு அவங்கள மொத்தமா அழிச்சிடும் அப்படிமா. எப்படிங்க ஒரு மிகப்பெரிய பேரரசை எப்படி இன்னொரு சின்ன நாடு அழிக்க முடியும்? நீங்க எப்படி இதை கணக்கு சொல்றீங்க? அது வேணா பாண்டிய பேரரசு மிகப்பெரிய படங்க. அப்படிங்கும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, நாங்க வந்து பரம்பு நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட பச்சை மலை தொடர்ங்கிற ஒரு தொடர். அந்த தொடர்ல மலைப்பகுதி ஒண்ணு. அந்த மலைப்பகுதியில் அவங்க வாழ்றாங்க. நாங்க என்ன பண்றோம், அந்த பச்சை மலை தொடர்லயே காட்டுல கடைசியா ஒரு சின்ன பகுதியில வாழ்றோம். அடியில வாழ்றோம்னு வச்சுங்களேன். அப்படி அடியில அதே அவங்க மலைத்தொடர்ல இருந்தாலுமே எங்களுக்குமே பரம்பு நாட்டோட ஆற்றல் இருக்குல்ல முழுசா தெரியல. இவன் வெளியே இருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய வேலையை பண்ணி விட்டான். ஏன்னா இன்னொரு பலசாலியான திரையர்கள் கூட்டத்தை இப்ப அவங்களோட சேர்த்து வச்சுட்டான். ஏற்கனவே பலசாலியா இருக்க பரம்பு நாட்டு வீரர்களோட இப்ப திரையர்கள் வீரர்கள் சேர்ந்துட்டாங்க. இது எங்களுக்கு பயங்கர கோபமா இருக்குன்னு சொல்லி எரிச்சல் ஆயிடுவான். இப்பதான் தெரியும் அவனோட உண்மையான கோபத்துக்கு என்ன காரணம்னு ஹிப்பாலஸுக்கு அப்பதான் புரியும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் மூவேந்தர்களோட தான தர்மத்துக்கு தான் இணையா பாரிய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, மூவேந்தர்களையும் மீறிய வீரமிக்கவன் அப்படின்னு பாரிய பேச ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் ஃபுல்லா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அடித்தளம் போட்டு கொடுத்தது யாரு? எல்லாம் பாண்டியன் தானே, பாண்டியனோட முட்டாள்தனம் தானே, அவங்க கூட நான் எதுக்கு கூட்டணி வைக்கணும் அப்படிமா உதயஞ்சேரன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த பாண்டியன் இவ்வளவு தப்பு பண்ணாலும் பரம்பு நாடு ஒரே ஒரு தப்பு பண்ணிருச்சு. அதுதான் நமக்கு சாதகமான தப்பு.
அப்படின்னு சொல்லுவான் உதயஞ்சேரன். அது என்னன்னு சொல்ல ஆர்வமா இருப்பான். என்னன்னு கேட்டுக்க இவன் ஹிப்பாலன். அது என்னன்னா, இளமருதனோட தலையை வெட்டினதுதான் பரம்பு நாடு செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பரம்பு நாட்டுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் சபதம் எடுத்தவங்க தான் அந்த வெங்கல் நாடு. அந்த வெங்கல் நாட்டோட தலைவரோட மகன், அதாவது மையூர் கிழார், அவரோட மகனோட தலைய, இளமருதனோட தலைய வெட்டினது பரம்பு நாடு செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இப்ப அப்படி வெட்டினால தன்னோட மகனோட சாவுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு மையூர் கிழார். அந்த வெங்கல் நாடு இருக்குல்ல, பரம்பு நாட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்க நாடு. ரெண்டாவது அந்த பரம்பு நாட்டுக்கும் வெங்கல் நாட்டுக்கும் ஊர்களுக்குள்ளே நல்ல மக்களுக்குரிய நல்ல உறவு இருக்கு. இத வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அந்த ஊருக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். உண்மையிலே குலசேகர பாண்டியன் புத்திசாலியா இருந்திருந்தா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மையூர் கிழாரோட சத்தியத்தை மீற வைக்க முடியும் அப்படின்னு ஒரு குறுக்கு யோசனை சொல்லுவான் உதயஞ்சேரன். அவனோட திட்டமும் அவன் சொல்ற அந்த என்ன சொல்ற கணிப்புகளும் அவனோட பொறுமையும் நிதானமும் உண்மையிலே ஹிப்பாலத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அவனை பாராட்டணும்னு தோணும். அப்ப அதே மறுபக்கம் மதுரையில பாண்டிய நாட்டுல குலசேகர பாண்டியன் ரொம்ப அமைதியா இருப்பான். என்னன்னா, அந்த வைப்பூர் துறைமுகம் எரிஞ்சதுலேருந்து யார்ட்டையும் பேச மாட்டான், சரியா பேசுறதே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கருங்கை மரன் அந்த தளபதி இருக்கான்ல, அவன் எத்தனையோ முறை பரம்பு நாட்டு மக்களை போர் தொடுத்து கொள்ளலாம், அந்த பரம்பு நாடு மேல போர் தொடுக்கலாம் பல பல திட்டங்களை சொல்லுவான். எல்லாமே பயங்கரமான திட்டங்களா இருக்கும். எல்லாரும் அரசருக்கு பிடிச்சும் இருக்கும். ஆனா அது எதுக்குமே அனுமதி கொடுக்காம இருப்பார். அப்ப அங்க அந்த வெள்ளிக்கொண்டா இருக்கார்ல களஞ்சிய தலைவர், அவர் சொல்லுவார், ஏங்க போர் தொடுத்து போகலாங்கிறீங்க, ரைட்டு ஓகே, இந்த துறைமுகத்தையாச்சும் புதுப்பிக்கலாம்ல, துறைமுகம் எரிஞ்சு ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, நம்ம அதை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் முன்னேறது அடையாளங்கிறது தலைநகரம் மாதிரியே துறைமுகம் ரொம்ப முக்கியம், அதை பிரம்மாண்டமா புதுப்பிச்சிடலாம், போன முறை இருந்ததை விட பிரம்மாண்டமா புதுப்பிச்சிடலாம் அப்படிம்பாரு. ஆனா அதுக்கும் அரசர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அழிச்சவன் அழிக்காம அவனால் அழிக்கப்பட்ட பொருள் அழிக்கல நமக்கு என்ன பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதாவது பாரியை அழிக்கணும்னு நினைக்கிறாரு, அதே சமயம் போர் தொடுத்து போறான்னு கேட்டா அதுக்கும் ஒப்புதல் அளிக்காம இருக்கிறாருன்னு ஒரே குழப்பமா இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா, அரசர் போர் தொடுத்து போகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா போர் தொடுக்கவும் மாட்டுறாரு, இதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு யோசிப்பாங்க. அப்பதான் அந்த தலைமை அமைச்சர் முசுகுந்தர் அவர் ஒரு யோசனை பண்ணுவார், நம்ம இதை நேரடியாவே அரசர்கிட்ட கேட்டுருவோம். ஏன்னா அந்த துறைமுகம் எரிஞ்சதுல இருந்து அரசர் வந்து எதுவுமே பேச மாட்டாரு, எதையும் சொல்ல மாட்டாரு, அதை பத்தியே நம்ம அவர்கிட்ட நேரடியாக கேட்போம்னு சொல்லிட்டு தனியா சந்திக்க அனுமதி கேட்டு போவாரு. அவர் போறப்ப அரசரை பார்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வெளியே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படியாவது இந்த காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முசுகுந்தர் உள்ள போவாரு. போன உடனே இவர் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் அரசர் கேட்பாரு, ஏன் அமைச்சரே நாம அன்னைக்கு என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க அப்படி பாரு. அப்பாடா இப்பயாச்சும் கேட்டாரு அந்த மனுஷன் அப்படின்னு விளக்கமா சொல்ல ஆரம்பிப்பாரு. ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்ம வந்து திரையர்கள் உள்ள வரும்போது முழுக்க திரையர்கள் தான் நம்ம சோதிக்காம விட்டுட்டோம், அதுல கூட்டத்துல யாராவது இருக்காங்க கலந்துக்காம பார்க்காம விட்டோம், அதுதான் நம்ம தப்புன்னு சொல்லுவாரு. இல்ல 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 அது தப்பு இல்ல, கருங்கை வாணன் திரையர்கள் கூட்டத்தை ஜெயிச்சிட்டான்னு சொன்னான் பாத்தீங்களா, அதை நம்பினதுதான் நம்ம முதல் தப்பு. ஏன்னா படை வீரர்கள் எப்பவுமே குலம் காக்கும் போராளிகள், அவங்க தோக்க மாட்டாங்கிறத நம்ம அந்த நேரத்துல மறந்துட்டோம். ஜெயிச்ச களிப்பு, ஜெயிச்ச சந்தோஷத்துல நம்ம எதையுமே கவனிக்கல. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண குலம் இல்ல, அவங்க ஒரு மலை குலம், திரையர்களுக்கு ஒரு பலசாலியான குலம். அவங்க நம்ம வெளியே அனுப்பணும்னு யோசிச்சப்ப நம்ம வெளியே அனுப்பியிருக்கலாமா அப்படின்னு அவங்க வாய்ப்பை கொடுத்துட்டோம். எதிரிக்கை வந்து அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டோம், அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டோம், வெளியே அனுப்புறது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த முறை நான் அவசரப்பட போறதில்ல, அதனாலதான் நான் போருக்கு அனுமதி கொடுக்காம இருக்கேன். ஏன்னா போருங்கிறது எதிரி மீதி தொடுக்கிறதுக்கான நம்ம கட்சிக்கு ஒரு ஆயுதம், ஆனா அதை விட வலிமையான ஆயுதங்கள் நம்மள்ட்ட நிறைய இருக்கு, அதை நம்ம அன்னைக்கு அவசரப்படாம விட்டுட்டேன், இனிமேல் அதை நான் வழியை உருவாக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கருங்கை வாணன் இப்போ தயார் நிலையில ஒரு படை வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ஆயுதம் தான், அது சின்ன ஆயுதம், அதுக்கும் மேல நான் ஒரு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, நானே உனக்கு சொல்றேன் போ அப்படின்னு சொல்லுவாரு. ஏற்கனவே அதே அரண்மனையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுல்கடல் முத்தூரோட பொண்ணு கல்யாணம் வந்திருக்குன்னு சொன்னோம்ல, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொல்லியிருப்போம். அவளோட தோழி சுகமத்திக்கிட்ட பலமுறை சொல்லி அவள் புலம்புனை நம்ம சொல்லியிருப்போம். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா அவள் புலம்புல சொல்லிட்டு இருப்பா. அது வந்து மிக நீண்ட புலம்பல். ஏன்னா அந்த புதிய வேறுபன் இருக்கான்ல மாப்பிள்ள, அவன் எப்ப ஏற்பட்டவன், அவன் அந்த நாட்டியக்காரி, அந்த கல்யாணத்துக்கு முந்த நாள் நாட்டியம் ஆனாங்கல்ல அந்த நாட்டியக்காரி நீலவள்ளிங்கிற ஒரு இருக்கா, அவ கூட என்ன தொடர்பா இருக்கான், இவ்வளவு நாள் இந்த புது கல்யாண பொண்ணை ஏன் தொடாம இருக்கான், இப்ப திடீர்னு வந்து ஒரு நாள் மிருகம் மாறி அவளை புணர்ந்தான், கிட்டத்தட்ட மிருகம் மாதிரி, நம்ம பாஷையை சொன்னா மிருகம் ஆதி மாதிரி நடந்துக்குவான், இப்படிலாம் ஏன் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அது வந்து மிக நீண்ட கதை, அது பின்னாடி வரும்.
நம்ம அதை தனியா பார்த்துக்கலாம். அது ஒரு சுருக்கமா இந்த கதையில வரக்க ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லிருவோம். அங்க நம்ம திரும்ப பரம்பு நாட்டுக்கே போவோம். அந்த பரம்பு நாட்டுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, காளம்பன் 6 திரையர்களோட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான். தேக்கன் எங்க போயிட்டு இருக்கீன்னு கேட்கும்போது, ஒரு காட்டெருமை கூட்டத்தை நம்ம பார்க்க போறோம். காட்டெருமை மந்தைக்கு போறோம் அப்படிம்பான். ஏன்னு கேட்கும்போது, காட்டெருமை கூட்டத்துல எப்பவுமே தலைமை காட்டெருமைன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் காட்டெருமை மந்தையே வழி நடத்தி போகும். அது வந்து குறிப்புகள் வந்து கோஷம் மூலமா கொடுக்கும். ஒரு காட்டெருமை கத்த ஆரம்பிச்சு அந்த காட்டெருமை பின்னாடி தான் மத்த காட்டெருமைகள் போணும். அந்த காட்டெருமை யாருன்னா அதுவும் தலைமை காட்டெருமையா இருக்கும். அந்த எருமையை கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுக்காக நான் போறேன் அப்படிம்பாரு. சரி, அதை ஏன் கண்டுபிடிக்கணும்? இப்ப எதுக்காக அங்க போறீங்கன்னு தேக்கன் கேட்பாரு. ஏன்னா காட்டெருமைங்கிறது யானையை விட பலமானது. ஆனா சின்ன பூச்சியை விட அதுக்கு பயம் அதிகமா இருக்கும். யானை மாதிரி அறிவு இல்லாத இது. யானை வந்து நல்ல அறிவாளி. ஆனா இது அறிவு இல்லாதது. அதனால சீக்கிரம் ஏமாந்துரும். அதனால இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சரி, அவன் சொல்ற விஷயம்லாம் பாரிக்கும் தேக்கனும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவங்களும் காட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த காட்டெருமையை பத்தி இவங்களுக்குள்ள அறிவு இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கும். இன்னும் சில பல விஷயங்களை பத்தி காட்டெருமையை பத்தி சொல்லுவான். அதாவது ஆண் காட்டெருமைக்கு சீக்கிரம் காது கேட்காம போயிடும். ஏன்னா அது காது பக்கத்துல நிறைய முடி இருக்கும். அந்த முடியில நிறைய பூச்சி தங்கும். அதனாலே அந்த பூச்சிகள் காது கேட்காம பண்ணிடும். ஆனா பெண் காட்டெருமைகளுக்கு காது பக்கத்துல முடி இருக்காது. அதனால பூச்சி வந்து கம்மியா இருக்கும். அதனால காது கேட்கற தரம் நிறைய இருக்கும். இந்த காட்டெருமைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படிமா. சரி, இந்த காட்டெருமையை நம்ம பயன்படுத்தினால என்ன புண்ணியம் ஃபர்ஸ்ட் அதை நமக்கு சொல்லு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது, இல்ல தலைமை காட்டெருமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கட்டுப்படுத்தலாம். அதை நம்ம குறிப்புகள் ஓசை மூலமா கட்டுப்படுத்தலாம். அதுக்கு வந்து இந்த அனங்கன் ஒருத்தர் நமக்கு பயன்படுவார். நமக்கு கூட்டத்திலேயே மிக வயசானவர் அவர் தான். அதை பயன்படுத்தலாம் அப்படிம்பாரு. சரி, அதை பயன்படுத்தி என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? இல்லைங்க, இவ்வளவு நாளும் குளங்களை காப்பாத்துறது மட்டும் தான் நம்ம வேலை நினைச்சு நான் இருந்துட்டேன். ஆனா குளங்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம பகையை வளர்த்துக்கணுங்கிறதையும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா குளங்களை காப்பாத்துறதுனால மட்டும் தான் நாங்க சண்டை மட்டும் அதுக்காக கூட சண்டை போட்டோம். அதனாலேயே நாங்க அழிஞ்சிட்டோம். இனிமேல் அப்படி ஆகக்கூடாது. குளங்களுக்காக பகையை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த எருமை கூட்டத்தை கண்டுபிடிச்சி பரம்பு நாட்டோட பச்சை மலை திசையில 4 திசைகளிலும் 4 காட்டெருமை மந்தையில நம்ம ஏற்பாடு பண்ண போறோம். இந்த படம் இருந்துச்சுன்னா இந்த காட்டெருமை வேகத்துக்கு யாராலையும் ஓட முடியாது. அதுவே நமக்கு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா காட்டெருமைகள் பக்கத்துல யானை கூட நிக்க முடியாது. ஏன்னா யானைகள்ங்கிறது போருக்காக பழக்கப்படுத்தப்பட்டது, பயிற்சி கொடுக்கப்பட்டது. ஆனா காட்டெருமைகள் பயிற்சி கொடுக்கப்படாது, பழக்கப்படுத்தப்படாது. அதனால அது எந்த வேகத்துல ஓடும் எப்படி ஓடும் யாராலையும் கண்டுபிடிக்க, யானையே பயந்து ஓடிடும். இந்த கூட்டத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஆள்னா அனங்கன் தான். அவருக்கு தான் காட்டெருமை கூட பேச முடியும், காட்டெருமை கூட்டத்தை வழி நடத்தவும் முடியும்னு சொல்லி அந்த வயசானவர் கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருப்பான். இந்த இந்த கூட்டத்தோட தலைவன் அந்த அனங்கன். அப்ப இந்த காட்டெருமை ஓசையை கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான். அவர் மட்டும் அந்த பாண்டியர்கள் எங்களை குடிசையில சூழ்ந்திருந்த போது இவர் வெளியே இருந்திருந்தாருன்னா அவர் ஓசை கொடுத்து காட்டெருமையில வர வச்சிருப்பாரு. ஆனா அவர் வந்து அந்த குடிசைக்குள்ளேயே கட்டி வச்சு அந்த இரும்பு வலையை பின்னிட்டாங்க. அவருக்கு அதனால இவரை பத்தி அவங்களுக்கு தெரியாது, இவருக்கும் வெளியே இருக்க விஷயம் எதுவுமே தெரியாம போயிருச்சு. அதனால நாங்க அன்னைக்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டெருமை வேட்டைக்கு போவாங்க. அவங்க வேட்டைக்கு போகட்டும், நம்மவங்க அதுக்கு மேல பள்ளத்தாக்கு நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு கபிலரை கூட்டிட்டு வந்துருவாரு பாரி. எவ்வியூருக்கு வரும்போது திரையர்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டே வருவான் பாரி. என்னன்னா அவங்களுக்கு பண்றது நல்லதா, போரை வளர்க்கலாமா பகையை வளர்க்கலாமான்னு கேட்பான். கபிலர் வளர்க்கறது நல்லது தானே, அதனால என்ன தப்பு அப்படின்னு கேட்பாரு. இல்லைங்க, முட்டாள்தனமா தெரியுதுங்க. ஏன்னா பகையை நம்ம வளர்க்கக்கூடாது. இப்போ உதாரணமா இவங்க வந்து இந்த அணங்கனை வச்சுட்டு காட்டெருமை கூட்டத்தை பிடிக்க போறாங்கல்ல, இதுக்கு பதிலாக அந்த ஓசைகளை கத்து தரத ஒரு அணங்கனை வச்சு 100 அணங்கன்களை உருவாக்கலாம். இவர் வயசானவர், இவர் தான் கடைசி ஆள்னு சொல்றாங்க. அந்த எருமைகள் கூட பேசக்கூடியவர்னு, அந்த எருமைகள் கூட எப்படி பேசணுங்கிறத கத்துருக்கலாம். இவ்வளவு காலம் இவரை பத்தி தெரியாம நம்ம மாச கணக்கில் அவரை வச்சு வீணாக்கிட்டோம் அவரை அப்படிம்பா பாரி. பேசிட்டு இருக்கும்போது ஊருக்கு வந்துருவாங்க. ஊருக்கு வரும்போது தகவல் சொல்றதுக்காக நிறைய வீரர்கள் நிற்பாங்க. முக்கியமா முடியன் வந்து நிற்பான், தளபதி. முடியன் வந்து நின்ன உடனே கபிலர் சொல்லுவார், பாரி உனக்கு ஏதோ செய்தி வந்திருக்கு போல இருக்கு, நீ போய் பாரு அப்படிம்பாரு. இல்லைங்க, செய்தி அவருக்கு இல்லை உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு கபிலர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன எனக்கா செய்தி வந்திருக்குன்னு பாக்குறப்ப, உங்களை தேடி யாரோ வந்திருக்கிறாங்களாம் அப்படிங்கிற செய்தியை நீலன் சொல்லி அனுப்பியிருக்கிறான். அவர் யாருன்னு தெரியல, ஆனா அவர் பேரை சொன்னா நீங்க வந்துடுவீங்கன்னு சொன்னான். சரி, வந்திருக்காருன்னா கூட்டிட்டு மேல வர வேண்டியதானே, எதுக்கு அங்கேயே நிக்க வச்சிருக்கீங்கன்னு பாரி கேட்கும்போது, இல்ல அந்த வந்திருக்க 3 பேத்துல ஒருத்தர் வயசானவரா தெரிகிறாரு, அதனாலதான் கூட்டிட்டு வர முடியல அப்படிங்கும்போது அவர் பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் பேர் திசைவேலர் அப்படின்னு சொன்ன உடனே கபிலருக்கு சந்தோஷம் ஆயிடும். வானவேல் ஆசான் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நம்மள்ட்ட வந்திருக்கிறாரு, இது மிகப்பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. அவர் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்ததும் பாரி என்ன சொல்லுவானா, நம்ம வேணா அவரை சுமந்து வர சொல்லலாமா, மேல அமுச்சு விடலாமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல வேணாம் பாரி, அவர் வயசானவர், அவருக்கு மேல கூட்டிட்டு வந்து தொந்தரவு தர வேணாம். அவர் எனக்கு ஆசான் மாதிரி, அவர் வானவியல் அறிஞர், நானே இப்ப கீழே போய் பார்த்துட்டு தான் முறையா இருக்கும் அப்படின்னு நான் கிளம்புறேன் பாரு.
கூட அனுப்பி வைக்கலான்னா அந்த காட்டெருமை கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு தேக்கனு. அவரை தேக்கன் அனுப்ப முடியாது. சரி, காலம்பனை அனுப்பலாம். காலம்பனும் அங்க காட்டெருமை கூட தான் போயிட்டானே, திரையர்கள் கூட தான் அவன் போயிட்டானே, அவன் தானே தலைவன், அவனும் போயிட்டானே. யார் அனுப்பலான்னு பார்க்கும்போது உதிரனை அனுப்பி வைப்பாரு. கீழே திசைவேலர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் சந்திக்க போவார் கபிலர். திசைவேலர் ஏன் இங்க வந்தாரு, அவர் கூட மூவேந்தர்களோட திட்டம் என்ன, ஏற்கனவே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பயங்கரமான திட்டம் என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அந்த கதை எப்படி இருந்துச்சு, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி கதை. அதுக்கு மேல இப்ப நம்ம இந்த மூவேந்தர்களோட திட்டம் எப்படி இருக்கு, சேரனோட திட்டம் எப்படி இருக்கு, இந்த கதை இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. வர வர கமெண்ட்டுகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது உத்வேகத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு. மீண்டும் அடுத்த எபிசோட்ல அந்த திசைவாளரோட திட்டம் என்ன, அவர் ஏன் இங்க வந்திருக்கிறாரு, மூவேந்தர்களோட திட்டம் என்ன, பரமநாடு ஆபத்துல தப்பிக்குதா இல்லையா அவங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய்.